ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் நேரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்டாலி ஸ்டூடெண்ட் வீசா. அதாவது நீங்கள் இட்டாலி போய் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் வீசா எப்படி அப்ளை பண்ணுறது, ஸ்டூடெண்ட் வீசா அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை, வீசா எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது இட்டாலியன் வீசா ஃபார் ஸ்டடிக்கான ஒரு டீட்டெயிலான வீடியோ. நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இட்டாலியில் போய் 3 monthsக்கு மேலே ஸ்டே பண்ணி படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இட்டாலி ஸ்டூடெண்ட் வீசா அப்ளை பண்ணணும். ஸோ உங்களோட நேஷ்னாலிட்டியை பொறுத்து உங்களுக்கு வீசா வேணுமா வேணாமான்னு செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. பட் இட்டாலிக்கு ஸ்டடி பர்பஸ்க்காக போகிறீங்க, மோர் தென் 3 monthsக்கு மேலே ஸ்டே பண்ணி படிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இட்டாலியன் ரெசிடென்ஸ் பர்மிட் எடுத்துக்கிட்டு தான் போகணும். இட்டாலியில் இந்த ஸ்டூடெண்ட் வீசாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேஷ்னல் ஆர் டி வீசான்னு சொல்லுவாங்க. அதாவது இது லாங் ஸ்டே வீசா. ஸோ இந்த வீசா இருந்தால் தான் நீங்கள் இட்டாலியில் என்டர் ஆக முடியும். நீங்கள் இந்த இட்டாலி ஸ்டூடெண்ட் வீசாவை எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா இட்டாலியன் எம்பசி இல்லைனா கான்சுலேட்டில் அப்ளை பண்ணணும். ஸோ இட்டாலி ஆல் டைம் ஃபேவரட் ஸ்பாட் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இட்டாலியில் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் தராங்க இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு. நீங்கள் ஸ்காலர்ஷிப் ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் பாசிபிளாக இயர்லியராக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இட்டாலியன் ஸ்டூடெண்ட் வீசா அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக ப்ரீ என்ரோல்மெண்ட் லெட்டர் தேவை. ஸோ நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம இட்டாலி ஸ்டூடெண்ட் வீசா அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத பற்றி 1 by 1 பார்க்கலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எம்பசியில் ப்ரெசென்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களோட பாஸ்போர்ட். உங்களோட பாஸ்போர்ட் அட்லீஸ்ட் 6 months வேலிடிட்டி பியாண்ட் யோர் ஸ்டே. செகண்ட் இட்டாலி ஸ்டூடெண்ட் வீசா அப்ளிகேஷன் ஃபார்ம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் உங்ககிட்ட வேலிட் என்ரோல்மெண்ட் இல்லைனா அட்மிஷன் ஆஃபர் லெட்டர் இட்டாலியன் யூனிவர்சிட்டிக்கிட்டேருந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். ஃபோர்த் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ். ஃபிஃப்த் ப்ரூஃப் ஆஃப் என்ரோல்மெண்ட். அப்படி இல்லைன்னா ப்ரீ என்ரோல்மெண்ட், நீங்கள் இட்டாலியன் யூனிவர்சிட்டி கோர்ஸில் ப்ரீ என்ரோல்மெண்ட் ஆகிருப்பீங்க இல்லைங்களா, அது வேணும். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் ஃப்ரம் யுவர் ஹோம் கண்ட்ரி. செவன்த் அகாமடேஷன் ப்ரூஃப் இன் இட்டாலி. நெக்ஸ்ட் எயித் அடிக்குவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ். நைன்த் உங்களோட ப்ரீவியஸ் எஜுகேஷ்னல் டாக்குமெண்ட்ஸ். 10th உங்ககிட்ட ப்ரூஃப் ஆஃப் சம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வீசா அப்ளிகேஷன் ஃபீ. நீங்கள் வேறு கண்ட்ரீஸ்லேருந்து இட்டாலிக்கு போகிறீங்க இல்லைனா இட்டாலியன் எம்பசியுமே வேறு சில டிஃப்ரெண்ட் டாக்குமெண்ட்ஸ் கூட கேட்கலாம். ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இட்டாலி ஸ்டூடெண்ட் வீசா எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வீசா அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது இட்டாலி ஸ்டூடெண்ட் வீசா அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சுருக்கணும். உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு தெரியல, ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எம்பசிக்கு கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வீசா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஹோம் கண்ட்ரியில் இருக்க எம்பசி இல்லைனா கான்சுலேட்டுக்கு நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட பிஎஃப்எஸ் குளோபல் வெப்சைட்லேயுமே நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லைனா இட்டாலியன் எம்பசி இல்லைனா கான்சுலேட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், என்ன வீசாக்கு என்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே, அதாவது எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையுமே அப்பாயின்மெண்ட் டேட் அன்றைக்கி எடுத்துகிட்டு போகணும். அவங்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட தேவைன்னா இன்டர்வியூ எடுப்பாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வீசா ஃபீஸை பே பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்க டாக்குமெண்ட்ஸ் அது கூடவே உங்களோட பாஸ்போர்ட்டையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். உங்களோட பாஸ்போர்ட் ப்ளஸ் எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே அவங்க செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு வீசா ப்ராசஸ் பண்ணி தருவாங்க.
ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்து விசா ப்ராசஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, இல்லைன்னா மெயில் மூலயமா கூட உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம இட்டாலி ஸ்டூடெண்ட் விசாக்கான விசா காஸ்ட் பற்றி பார்க்கலாம். இட்டாலி ஸ்டூடெண்ட் விசாக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னா அரவுண்ட் 50 யூரோஸ் ஆகும். ஸோ உங்களோட நேஷ்னாலிட்டியை பொறுத்து ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஒன்ஸ் உங்களுக்கு விசா ப்ராசஸ் ஆகி வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் இட்டாலிக்கு போக வேண்டியது தான். ஸோ நீங்கள் இட்டாலிக்கு போனதுக்கப்புறம் இட்டாலியன் ரெசிடென்ஸ் பர்மிட் நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து இட்டாலிக்கு போன 8 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களோட பாஸ்போர்ட் அண்ட் ட்ராவல் டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இட்டாலியன் ரெசிடென்ஸ் பர்மிட்டுக்கு அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம வந்து ரெசிடென்ஸ் பர்மிட்கான காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் வந்து 3 மந்த்ஸ்லேருந்து 12 மந்த்ஸ்க்குள்ளே ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்னா 40 யூரோஸ் ஆகும். நீங்கள் வந்து 24 மந்த்ஸ் வரைக்கும் ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்னா 50 யூரோ ஆகும். நீங்கள் வந்து லாங் டேர்ம் ரெசிடென்ஸ் பர்மிட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா 100 யூரோ வரைக்கும் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், நான் வந்து இட்டாலியில் படிக்கும்போது ஒர்க் பண்ணலாமா அப்படின்ட்டு. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் வந்து 20 ஹவர்ஸ் பர் வீக் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து 52 வீக்ஸில் 1040 ஒர்க்கிங் ஹவர்ஸ் லிமிட் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் இன் இட்டாலி ஃபார் அகடமிக் இயர் 2024 to 2025. நான் ஒரு சில லிஸ்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் இன் இட்டாலி பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பெவியா டியூஷன் ஃபீ வேவர் ஸ்காலர்ஷிப் இன் இட்டாலி 2024லேருந்து 2025க்கு. செகண்ட் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெசிரேட்டா ஸ்காலர்ஷிப் 2024லேருந்து 2025க்கு. தேர்ட் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கெமிரோனா ஸ்காலர்ஷிப் 2024லேருந்து 2025 இட்டாலி வித்தவுட் IELTS. நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ட்ரென்டோ ஸ்காலர்ஷிப் 2024 இட்டாலி நோ IELTS. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெனோவா ஸ்காலர்ஷிப் 2024லேருந்து 2025 இட்டாலி வித்தவுட் IELTS. இந்த வீடியோவில் நம்ம இட்டாலியில் போய் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் விசா எப்படி அப்ளை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட் விசானா என்ன, ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை, ஸ்டூடெண்ட் விசாவை எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது, ஸ்டூடெண்ட் விசாக்கான காஸ்ட், அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் நீங்கள் ரெசிடென்ஸ் பர்மிட் அப்ளை பண்ணுறதுக்கான காஸ்ட், நெக்ஸ்ட் வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் இன் இட்டாலி பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி நம் நேரம் யூடியூப் சேனலில் இருக்குது. அதாவது வேறு நாட்டுக்கு போய் சுற்றி பார்க்குறதுக்கு டூரிஸ்ட் விசா எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது, வேறு நாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் விசா எப்படி அப்ளை பண்ணுறது, அதே மாதிரி அங்கே போய் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் விசாலாம் எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலான வீடியோஸ் நம் நேரம் யூடியூப் சேனலில் இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஏதாவது குவரிஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.